ஹோண்டாவோட சிபி 125 ஹார்னட் அப்படிங்கிற இந்த ஒரு 125cc பார்த்தீங்கன்னா 1,12,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெஸ்டான 125cc அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோல்டன் கலர்ல யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து ஹோண்டாவோட ஒரு சிக்னேச்சர் எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட இந்த ஹார்னட் 125 அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 55 கிலோமீட்டர் லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன், மியூசிக் ஆன் ஆஃப் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களால ஈஸியா பண்ண முடியும். அண்ட் பில்ட் குவாலிட்டி எக்ஸலண்டா கொடுத்திருக்காங்க. ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே ரொம்பவே பிரீமியமா அவைலபிளா இருக்கு. சீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபிளான சீட் அப்படின்னு சொல்லலாம். சீட்டோட ஹைட்டா இருக்கட்டும், லென்த்தா இருக்கட்டும், ரெண்டு பேர் ரைட் பண்றதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பாத்தீங்கன்னா 166 mm வந்து கொடுத்திருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 123.9cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 10.9 ஹார்ஸ் பவரும் 11.2 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வெறும் 1,12,000 தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஹோண்டாவோட ஷோரூம்ஸை நீங்க விசிட் பண்ணி இந்த பைக்கை நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ரைட் பண்ணலாம். இந்த பைக்கை நீங்க வாங்கலாம். புக்கிங் எல்லாமே ஓபன் பண்ணிருக்காங்க. சோ ஒரு பெஸ்டான 125cc 55 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காவும் இருக்கு. அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்களுக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா ரொம்பவே டிஃபரண்டான பல்கியரான 200cc குண்டான அந்த டிசைன் இருக்கக்கூடிய இந்த சிபி 125 ஹார்னட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோண்டா ஷோரூம்ல விசிட் பண்ணி